பிதாசுதன் பரிசுத்தாவின் பெயராலே ஆமேன். அஞ்சாதீர்கள், கவலைப்படாதீர்கள், எப்பொழுது மகிழ்ச்சியாயிருங்கள். ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உங்களோடு இருக்கின்றார். இன்றைய வார்த்தை, சீயோனை பகைக்கும் அனைவரும் அவமானப்பட்டு புறமுடுகிடுவாராக. Let them all be put to shame and turned backward who hate Zion. திருப்பாடல்கள் அதிகாரம் 129 வசனம் 5. நீங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து வாழும் ஆலயமாக இருக்கின்றீர்கள். நீங்களே அந்த சீயோன். நீங்கள் கடவுளின் ஆலயமாக இருப்பதினால் நீங்கள் தூய நெறியோடு வாழ கடமைப்பட்டிருக்கிறீர்கள். நீங்கள் தூய நெறியோடு வாழும் பொழுது உங்கள் ஆலயத்தில் குடிக்கொண்டிருக்கும் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் செயல்பாடுகளால் உங்கள் வாழ்வு ஒளிமயமாகும். நீங்கள் பிறருக்கு சீயோனை போல காட்சி அளிப்பீர்கள். நீங்கள் தூய்மையான வளமான வாழ்வால் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவால் ஆசீர்வதிக்கப்பட்ட மக்களாய் இருப்பதை கண்டு உங்கள் வாழ்வை கெடுக்கும் நோக்குடன், உங்களை அவமானப்படுத்தும் நோக்குடன் பொல்லார்களால் உங்கள் பக்கத்தில் கூட நெருங்க முடியாது. ஏனென்றால் உங்களுக்குள்ளே குடிக்கொண்டு செயல்படுபவர் உங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்து. அவருடைய வல்லமை மிக்க கரம் உங்களை அரவணைத்து உங்களை காப்பாற்றும். இயேசுவுக்கே புகழ், மரியே வாழ்க. ஆமேன். இன்று பிறந்த நாள், திருமண நாள் காணும் அனைவருக்கும் கடவுளின் ஆசீரும் அருளும் சமாதானமும் நிறைவாக கிடைப்பதாக உங்களுக்கு எங்களுடைய வாழ்த்துக்களும் ஜெபமும். வாழ்வு தரும் இறை வார்த்தை, ஆறுதல் அளிக்கும் இறை வார்த்தை, உண்மையை உணர்த்தும் இறை வார்த்தை, நம்பிக்கை தரும் இறை வார்த்தை, இது இயேசு வழங்கும் இறை வார்த்தை, இது இயேசு பேசும் இறை வார்த்தை.